ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் சாதம் வழவழப்பு இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா அது கூட இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இது கூட வெண்டைக்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அது கூட வெண்டைக்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி நான் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஃபேனில் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே உணர்த்தி வச்சுட்டேன். அப்போனா கொஞ்சம் அதில் உள்ள ஈரப்பதம் வந்து கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வளவளப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ சமைக்கிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் பிஃபோராகவே நம்ம வெண்டைக்காய் வந்துட்டு நல்லா பொடியை கட் பண்ணி ஃபேனில் வந்துட்டு உணர்த்தி வச்சிடலாம். ஏன்னா மார்னிங்கில் வந்து நமக்கு வெயில் அவ்வளோவா இருக்காதுல்ல. இல்லை வெயில் இருந்தது அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வெயிலில் வச்சோன்னா கூட அந்த வளவளப்பு தன்மை சீக்கிரமாக போயிடும். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இது கூட காரத்துக்கு வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்துட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதோட அந்த அரோமா வந்துட்டு நல்லா இருக்கும், நல்ல ஸ்மெல் வரும். டேஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக கரம் மசாலா சேர்த்துட்டீங்க அப்படின்னா வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதில் நல்லா ஆற வச்ச சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். நான் வந்துட்டு இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்சுக்கு இதை தான் நான் பேக் பண்ணியிருக்கேன். நல்ல வெண்டைக்காய் சாதம் கிளறி நிறைய சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சாதமாக கிளறி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ காய் நிறையவும் சாதம் கம்மியாகவும் வச்சு கிளறி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு காய் சாப்பிட்ட மாதிரி ஆகிடும், சாதமும் சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். தனித்தனியாக கொடுத்தா பசங்க வந்து சாப்பிடாமல் கொண்டு வந்துடுறாங்க. சைடிஷ்க்கு இந்த மாதிரி ஒரு எக் ஆம்லேட் போட்டு பேக் பண்ணி அனுப்பியாச்சு.